உத்தம வில்லன் திரைப்படத்தின் திரைவிமர்சனம். கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய நடிகர். இவர் தனது மனைவி ஊர்வசி, மகன் மற்றும் மாமனார் விஸ்வநாத்துடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். கமலுக்கும் அவரது குடும்ப டாக்டரான ஆண்ட்ரியாவிற்கும் நெருக்கமான உறவு இருந்து வருகிறதா. இந்த நிலையில் கமல் நடித்து முடித்த ஒரு படத்திற்கு படக்குழுவினர் ஒரு பெரிய ஸ்டார் ஓட்டலில் பார்ட்டி நடத்துகின்றனர். இதில் கமலின் குடும்பத்தினர் கலந்து கொள்கின்றனர். அப்போது அந்த பார்ட்டிக்கு வரும் ஜெயராம் கமலை தனியாக சந்தித்து அவருக்கு ஒரு பெண் இருப்பதாகவும் இது பற்றி விவரம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு கூறிவிட்டு அவரிடம் தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு செல்கிறார். அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கும் கமல்ஹாசன் தனது மேனேஜரிடம் கூறி இது குறித்து விசாரிக்க சொல்கிறார். ஆனால் இதற்குள் கமலுக்கு அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கவே ஜெயராமை தேடி சென்று சந்திக்கிறார். அப்போது கமல்ஹாசன் கல்யாணத்திற்கு முன்பே ஒரு பெண்ணிடம் நெருக்கமாக பழகியதையும் அந்த பெண் கர்ப்பமுற்று அந்த பெண்ணின் கருவை கலைக்க இவரது மாமனாரான விஸ்வநாத் பணம் கொடுத்ததையும் அந்த பெண் அதை வாங்க மறுத்து அந்த கருவுடனே கமலை விட்டு பிரிந்து சென்றதையும் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டதையும் அவரிடம் விளக்கி கூறுகிறார். அந்த பெண்ணிற்கு பிறந்த குழந்தைதான் மாளவிகா மேனன். அவள் தற்போது கல்லூரியில் படித்து வருவதாக கமலிடம் கூறும் ஜெயராம், அவள் உங்களை ஒரு வில்லனாக தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். தன் தவறை உணர்ந்த கமல்ஹாசன் அவளை பார்க்க துடிக்கிறார். இந்த நிலையில் கமலுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இருக்கும் தலைவலி தற்போது அதிகமாகிறதா. ஸ்கேன் செய்து பார்த்தபோது கமலின் தலையில் ஒரு கட்டி இருப்பதாகவும் நீண்ட நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டார் என்று டாக்டர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மனவேதனை அடையும் கமல்ஹாசன் தான் ஒரு நடிகர் என்பதால் தான் இருப்பதற்குள் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல நகைச்சுவை கலந்த படத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இதற்காக தனது குருநாதரான கே பாலச்சந்தரிடம் சென்று உங்களையும் என்னையும் இந்த மக்கள் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஏற்கனவே கமல் மீதும் அவரது மாமனார் விஸ்வநாத் மீதும் மனஸ்தாபத்தில் இருக்கும் கே பாலச்சந்தர் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். தன்னுடைய கதையை கேட்டுவிட்டு பின்னர் உங்கள் முடிவை தெரிவிக்குமாறு கமல் கூற அவரும் வேண்டா விருப்பமாக கதையை கேட்க தொடங்குகிறார். இறுதியில் அந்த கதை கமலுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த கதை என்பது தெரிந்ததும் கமலை வைத்து உத்தம வில்லன் என்ற படத்தை இயக்க ஒப்புக்கொள்கிறார். கமல் கே பாலச்சந்தர் மீண்டும் இணைந்தது கமலுடைய குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்துகிறதா. கமலுக்கும் அவரது மாமனாருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறதா. இதில் கமல் தன் மாமனாரை கோபத்தில் திட்ட இதனால் கமலுடைய மனைவி தனது மகன் மற்றும் அப்பாவுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார். இருப்பினும் தன்னுடைய லட்சியத்தில் விடாப்பிடியாக இருக்கும் கமல்ஹாசன் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறார். இறுதியில் கமல் அந்த படத்தை திட்டமிட்டபடி முடித்தாரா, பிரிந்து போன இவர் குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்ததா என்பதே மீதி கதை.